குட்டியை குளிச்சாட்டியாச்சு. நம்ம ஃபார்மில் எல்லா குட்டியும் குளிச்சாட்டுச்சுன்னா ஒரு குட்டி கூட குளிச்சாட்டுச்சுன்னா வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பாருங்கள், குளிச்சாட்டி விட்ட மாதிரி தான் குட்டி நல்லா பாருங்கள், செம்முன்னு இருக்குது. சும்மா நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுதான் அட்டாக் பாண்டி இந்த குட்டி வந்து பேர். வேறு எல்லாமே சும்மா சொங்கி மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு குட்டியும் தான் பிடிக்க முடியாது, இந்த கறிக்குட்டியை. வேறு எல்லாமே நார்மலாக சிக்கிக்கிடும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஓடும், சிக்கிக்கிடும். 14 குட்டி வாங்கினோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு குட்டி வந்து வெக்க தாங்க முடியுமா இறந்துச்சு அப்படின்னு தெரியல. 2 குட்டி மண்ணை தின்னு தொடக்கத்துலேயே மண்ணை தின்னுருக்கு. அது தெரியாமல் நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி நம்மகிட்ட வந்து மண்ணை தின்னுட்டு மொத்தம் 14 குட்டி வாங்கினா 4 குட்டி இறந்து போச்சு. ஃபார்மில் நஷ்டத்தை பற்றியில் எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு நான் கூட அப்படி தான் நினச்சேன். சும்மா சொல்லுவாங்க, அது எப்படி நஷ்டம் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட 4 குட்டினா ஒரு குட்டி 3000, ஒரு குட்டி 1000 பால் குட்டி. வேறு அந்த 2 குட்டியுமே 3000 தான். 3000, 3250 அந்த மாதிரி விளைஞ்சி. ஆக மொத்தத்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே 3 குட்டிலையுமே அடி ஆகிட்டு. ஃபார்மில் நஷ்டம் லாபம். இது வந்து ரொம்ப நாள் ஆகுது வளர்க்குறதுக்கு, வருமானம் இதை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்து ஃபார்மத்துறை போட்டு போகிறாங்க. அப்படின்னா இதுவே ஒரு காரணமாக இருக்கும். ஃபார்மை பண்ணி எல்லாம் சேகரித்து, இந்த மாதிரி செட்டுலாம் சேகரித்து இதெல்லாம் பண்ணுதான் அப்படின்னாக்கி பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ரிஸ்க்கான விஷயம். எல்லா வேலையும் நம்மளும் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, வீட்டில் உள்ள வேலையும் பார்க்குறாங்க. நம்ம தான் இதெல்லாம் தூத்து எல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கு. டெய்லி நம்ம தான் தூப்போம். தூத்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி போட்டு போனோம்னா அவங்க புல் எடுத்து போடுவாங்க. சாயங்காலம் போல் 4 மணிக்கு குட்டியை பற்றிட்டு போவாங்க. அது பகலில் வீட்டில் தான் இருக்கும். முத நாள் சாக்கில் புல்லை எடுத்துகிட்டு வருவாங்க. அட்டாக் பண்ணி வந்தால் முழிக்கார். நம்மளை திரும்ப பிடிச்சிருவாங்களே. இப்போ மோட்ரு போட்டு குளிச்சாட்டி விட்டோம் இல்லையா, அதனால் பயப்படுதார். திரும்ப பிடிச்சிருவாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு. நம்மளை தான் டெய்லி இதை தூத்து சுத்தப்படுத்தணும். இல்லை அப்படின்னாக்கி இதுவே குட்டிக்கு ஒரு நோயாகி போயிடும். என்ன பண்ணது, என்ன இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் வந்தால இந்த குட்டிலே மொத்தத்தில் 67,000 ரூபா செலவு பண்ணி தான் இதை பண்ணேன். இந்த செட்டு நம்ம இந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு, ஸ்டேஜுன்னு சொல்லிட்டோம் பாருங்கள். நம்ம பறனை அடிக்கிறதுக்கு, இதுக்கு தட்டி, அப்புறம் ஆட்டை வாடகை, குட்டி பிடிச்சிட்டு வந்தால் அது தட்டி எடுத்து வந்து ஆட்டை வாடகை எல்லாம் சேர்த்து 67,000 செலவாச்சு. 10 குட்டி செத்து போச்சு. 4 குட்டி இறந்து போச்சு. இது வந்து ஒரு வருஷம் காத்திருந்து ஒரு குட்டி மட்டும் நல்லா சூட்டாக இருக்கனால நல்ல பெரும் தொகைக்கு விற்கலான்னு எனக்கு ஒரு விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வேறெல்லாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. சரி பார்க்கணும். ஒரு 1 இயர் காத்திருக்கணும். நேற்று வேறு ஒரு குட்டிக்கு மருந்து போட்டோம். அந்த வீடியோ வேறு போட்டு விட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. மருந்து இன்னைக்கு போடலை. அப்படி வந்து குட்டி நிறைய இருந்துச்சுன்னா அதிலே இது பண்ணிக்கலாம். 10 குட்டின்னு அதை எடுத்து செய்கிறது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. நான் இப்போ சென்டிங் வேலைக்கு போக மாட்டேங்க. ஃபார்ம் இது வந்து வீட்டமாக கொஞ்சம் பார்க்கும். நான் இந்த மாதிரி சின்ன வேலையில் பார்ப்பேன். வீட்டமாக தான் பார்ப்பேன். மணி 8:30 ஆக போகுது. 9 மணிக்கு நான் சென்டிங் வேலைக்கு போயிடுவேன்.
அப்புறம் வீட்டமாக தான் 4 மணிக்கு கத்திட்டு போவாங்க. பக்கம் தான் தோட்டத்தில் வயக்காடு மேய்ச்சிட்டு 6:30 கொண்டு வருவாங்க. 2.5 மணி நேரம் தான் மேய்ச்சல். இன்னும் சத்தான உணவுகள் என்னென்ன பார்த்து கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நமக்கு காசு கொஞ்சம் தட்டுப்பாடு ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.